ஹலோ ஃபோக்ஸ், பேக் டு வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா HTML லாங்குவேஜ் தான். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் HTML அண்ட் தென் வந்து HTML எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அந்த டாபிக்ஸாக இப்போ நம்ம இது ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் HTML வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, இது ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா HTML ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். திஸ் இஸ் a ஸ்டாண்டர்ட் மார்க்அப் லாங்குவேஜ் யூஸ் டு கிரியேட் டிசைன் அண்ட் வெப் பேஜ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப் பேஜ் சம்திங் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அது வந்து டிஸ்ப்ளே ஆகுதுல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி HTML தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 99% மோஸ்ட்லி வந்து HTML. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரியாக்டில் மோஸ்ட்லி ரியாக்ட் யூஸ் பண்ணுறாங்க. HTML வந்து யூஸ் பண்ணுறாங்க, பட் ரியாக்டில் HTML யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் டாபிக். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் செக்ஷன்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் HTML எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் அது யூஸ் பண்ணுறாங்க, ஏன் அது வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ஒரு வெப் பேஜோ இல்லை ஒரு ஆப்போ எதனா வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் HTML இல்லாமல் ஒன்று எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி HTML ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் ப்ரௌசர்ஸ் அப்படின்னு. இது ஃபவுண்டேஷன் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் யூஸ் டு ஸ்ட்ரக்சர் கண்டென்ட் ஆஃப் வெப் பேஜ். இது ஓவர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு HTML ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு ஒர்க் HTML இன் ப்ரௌசர்ஸ், அதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். பேசிக் காம்போனன்ட்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய கீ ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸாக போயினே இருக்குது. பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் HTML எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து பார்க்கலாம். யா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் சின்டாக்ஸ். HTMLலாம் இப்படி தான் இருக்கும், ரைட்? ஒரு பேசிக் சின்டாக்ஸ் கோட் இப்படி தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா HTML ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பேட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா VS கோட் வாட் எவர் யூ வாண்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைன் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைன்லேயே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கம்பைலர் HTML போட்டாலே வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ளைம் என் கீழே டிஃபால்ட் மீன்ஸ் ஏற்கனவே இருக்குது எனக்கு, அதனால் நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து சப்ளைன் இது மாதிரி யூஸ் பண்ணணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து சப்ளைம் நீங்கள் டைப் பண்ணாலே வரும் நெட்டில். அப்படின்னா இதுக்குன்னு தனி யூடியூப் வீடியோஸ் இருக்குது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதை பாருங்கள். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். யா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேஜ், லைக் இது கூகுள் ஒரு வெப் பேஜ். இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா HTML தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து பேஜ் சோர்ஸ் காட்டுறேன் ஒன்ஸ் அகைன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக் டைப் HTML எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப் பேஜ் ஃபுல்லாகவே HTML தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது சின்டாக்ஸ். இந்த ஒரு கோடும் நம்ம வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் பதிலாக நான் வந்து எப்படி இதை காட்டுறேன், ஒரு HTML எப்படி ரன் பண்ணுறதுன்ட்டு. HTML லைக் நான் இது கொடுத்தாலே போதும், டிஃபால்ட்டாக வந்து HTMLோட மெட்டா டேக்ஸ் மீன்ஸ் இதெல்லாம் வந்து ஹெட்டர் பாடி செக்ஷன்ஸில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒன்று ஒன்றா வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா டாக் டைப் HTMLலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யா ரைட், டாக் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜாவா யூஸ் பண்ணுறீங்க, பைத்தான் யூஸ் பண்ணுறீங்க, அது வெர்ஷன் இருக்குல்ல. இப்போ வந்து ஜாவா 3, ஜாவா 4, இப்போ பைத்தான் 2, பைத்தான் 3 அது மாதிரிலாம் இருக்குல்ல. அது மாதிரி தான் HTMLக்கு வெர்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக் டைப் HTML கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து HTML5 கரண்ட்டாக வந்து HTML5 தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் HTML5 யூஸ் இப்போ வந்து இதை வந்து டாக் டைப் HTML கொடுத்தா ப்ரௌசர் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கோனா ஓகே இவங்க HTML5 யூஸ் பண்ணுறாங்க. Declare the instruction of web page, web browsers and specify the types of document or version HTML being used. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் லைக் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் நம்ம வந்து டிஃபால்ட்டாக கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம்ல. அந்த ஃபைலை வந்து நீங்கள் என்ன பண்ணனா லைக் இங்கே நான் காட்டுறேன். நீங்கள் ஒரு ஃபைலை வந்து அந்த ஃபைலை தூக்கி ப்ரௌசரில் வந்து ரன் பண்ணி காட்டுறீங்க. HTML கோடெலாம் ப்ரௌசரில் ரன் பண்ணலாம். அந்த ப்ரௌசருக்கு புரிகிற மாதிரி வந்து நீங்கள் HTML கோடு எழுதுறோம். அதுக்கு வந்து இந்த ப்ரௌசர் என்னன்னா எந்த வெர்ஷன் நீங்கள் HTML யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும். அதுக்கு நீங்கள் வந்து முன்னாடியே வந்து டாக் டைப் HTML கொடுத்தனா ஓகே இவங்க வந்து HTML5 வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே இவங்க வந்து HTML5 யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் HTML டேக், ஹெட்டர் டேக், டைட்டில் டேக் அண்ட் தென் ஹெட் டேக் க்ளோஸ், பாடி டேக்குள்ளே கண்டென்ட் அண்ட் பாடி டேக் க்ளோஸ், HTML க்ளோஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HTML இது ஹெட் ஆஃப் தி ரூட் ஆஃப் தி HTML கோட். நீங்கள் எந்த கோட் எதுனாலும் நீங்கள் HTML ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக்ஸ் கொடுத்தாகணும். அதுக்குள்ளே ஹெட் டேக் எதுக்குன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் லைக் இப்போ வந்து லைக் நான் வந்து நான் ChatGPT ஓப்பன் பண்ணுறேன்.
இங்க ChatGPTல வந்து பார்த்தீங்கன்னா, chat.openai.com இருக்குல்ல. இது வந்து அது டைட்டில்ல குடுப்பாங்க. டேக்குள்ள. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அத காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஒன் செகண்ட் காய்ஸ். யாஹ்! இது நான் ஓப்பன் வித் ப்ரௌசர்ஸ் குடுக்குறேன். ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து இங்க டைட்டில் எதுவுமே குடுக்கல. ரைட்? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் எதுவுமே குடுக்கல. அதோட எனக்கு இண்டெக்ஸ் காட்டுது. இப்போ நான் டைட்டில் குடுக்குறேன். ஒன் செகண்ட். தமிழ் சைபர் செக்யூரிட்டி குடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு, நான் ப்ரௌசர்ல போய் செக் பண்றேன். நான் ப்ரௌசர் போய் ரீலோட் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் சைபர் செக்யூரிட்டி இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் சைபர் செக்யூரிட்டி வந்துருச்சு. இங்க வந்து தமிழ் சைபர் செக்யூரிட்டி இல்ல. நான் வந்து ஏன்னா வந்து உள்ள கன்டென்ட்ல எதுவுமே குடுக்கல. பாடி கன்டென்ட்ல. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இது டைட்டில்ல குடுத்தானா, இங்க டைட்டில் உண்டு. இங்க வந்து நான் டைட்டில்லாம் குடுக்கணும் அதான். இங்க ChatGPTன்னு இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சோர்ஸ் கோட் இருக்கு. இங்க தமிழ் சைபர் செக்யூரிட்டி இருக்கு. அது மாரி தான் இங்கேயும் இருக்கு. இப்போ நான் பாடியில வந்து ஹெட் டேக் ஓப்பன் பண்ணணும், ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெட்டர் செக்ஷன் ஃபுல்லாவே. ஹெட்டர் செக்ஷன்னா இங்க தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில், அதுக்கப்புறம் இந்த மெட்டா டேக்ஸ் இது மாரிலாம் இருக்கு. ஹெட் டேக் ஓப்பன் பண்ணா, ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் டேக் வந்து எதுனா கன்டெயின்ஸ் மெட்டா இன்ஃபர்மேஷன் அபௌட் தி HTML பேஜ். இப்போ இது மெட்டா டேக் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் செக்ஷன்ஸ்ல பார்க்கலாம். ஆ டைட்டில். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபை த டைட்டில் ஆஃப் HTML பேஜ் டிஸ்ப்ளே இன் த ப்ரௌசர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் பேஜ் இருக்கு. அது பேரு என்னன்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, மேல காட்டும். ஓகே தமிழ் சைபர் செக்யூரிட்டி இது ஒரு வெப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட வெப்சைட் இருக்கு தமிழ் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இவங்க பார்த்தீங்கன்னா, ChatGPT ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது காட்டும். அதுக்கு தான் வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாடி. டிஃபைன் த டாக்குமெண்ட் பாடி கன்டெய்னிங் ஆல் த விசிபிள் கன்டென்ட். இப்போ நம்ம வந்து பாடியில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன குடுக்குறீங்களோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அவுட்புட்டா ஷோ ஆகும். இப்போ வந்து நான் காட்டுறேன் ஒன்ஸ் அகைன். ஆ யாஹ்! ஒன்ஸ் அகைன் கைஸ். இப்போ நான் வந்து பாடியில வந்து ஆ H1 டேக் குடுக்குறேன். H1 டேக் அப் டு ஆஹா! தமிழ் சைபர் செக்யூரிட்டி. நான் இத சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஒன்ஸ் அகைன். இங்க பார்த்தீங்கன்னா வந்துருச்சா? பாடியில நீங்க வந்து எந்த கன்டென்ட் குடுத்தாலும் அது வந்து டிஸ்ப்ளே ஆகும். ரைட்? அ அ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த H1 டேக்க நான் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டர் டேக் ஹெட்டிங் டேக் கூட சொல்லிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, HTML contains 6 types of heading tags which are defined as H1 to H6. ஈச் டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் சைஸ். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, போல்டா இருக்கு. அதோட நெக்ஸ்ட் வந்து சின்னதா இருக்கும். நான் வந்து ஒண்ணு ஒண்ணா காட்டுறேன். ஒன்ஸ் அகைன். H2 டேக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு, அண்ட் தென் H3 டேக்ஸ் ஒன்ஸ் அகைன் க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் H4 அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, H5 அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, H6 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள நான் வந்து கன்டென்ட் குடுக்குறேன். இதே கன்டென்ட் தான் குடுக்குறேன். அது எப்படி ஆ அவுட்புட் ஷோ ஆகுதுன்னு பாருங்க. ஒன்ஸ் அகைன். வேரியஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சைஸ்ல வந்து இது ஷோ ஆகும். இப்போ நான் சேவ் பண்ணிர்றேன். இப்போ வந்து நான் ரன் பண்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து H1 டேக் வந்து ரொம்ப போல்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மீடியம். அது நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது. அதுக்கப்புறம் மைன்யூட் ஆகுது. அது இன்னும் மைன்யூட் ஆகுது. ஓகே. இதுதான் வந்து அந்த ஹெட்டிங் டேக். H1 டூ H6 எக்காலம் இது வந்து ஹெட்டிங் டேக் குடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஈச் டேக் கன்டெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைஸ். H1னா பிக்கர் சைஸ். H2னா அதோட கொஞ்சம் கம்மி. H6னா வந்து ஸ்மாலர் சைஸ் அப்படின்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது டிஃபைன் த லார்ஜ் ஹெட்டிங் அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து பி டேக். பி டேக் மீன்ஸ் பேராகிராஃப். இப்போ வந்து நான் வந்து எதனா ஒரு பேராகிராஃப் வந்து இங்க நான் வந்து ஆ ஷோ பண்ணணும் அப்படின்னா வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, ஆ ஒன்ஸ் அகைன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹலோ ஹாய் ஃபோல்க்ஸ் வெல்கம் டூ தமிழ் சைபர் செக்யூரிட்டி. இப்போ நான் வந்து சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஹாய் ஃபோல்க்ஸ் வெல்கம் டூ தமிழ் சைபர் செக்யூரிட்டி. இப்போ வந்து நான் வந்து இத வந்து எனக்கு வந்து போல்டா தெரியணும். போல்டா தெரியணும்னா, நான் வந்து பி டேக் யூஸ் பண்ணுவேன். ஒன்ஸ் அகைன். இங்க ஓப்பன் பண்ணிட்டு, நான் வந்து இங்க க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிட்டா, நான் இப்போ வந்து நான் இத வந்து ஷோ பண்றேன்.
லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக தெரிஞ்சா இப்போ வந்து நான் வந்து இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த வெல்கம் வந்து நான் வந்து ஸ்டைல் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா இட்டாலிக் ஐ டேக் கொடுக்கலாம். வெல்கம் டு தமிழ் சைபர் செக்யூரிட்டி அது வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை கொடுத்துட்டு அண்ட் தென் நான் ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ரோமன் மாதிரி இருக்கா. லைக் இப்போ வந்து எனக்கு வந்து தமிழ் வந்து எனக்கு அண்டர்லைனில் வேணும், மீன்ஸ் அது ஒண்டி வேணும் அப்படின்னா வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து யூ டேக் கொடுக்குறேன். ஒன்ஸ் அகெயின் யூ டேக் அண்டர்லைன் மீன்ஸ் யூ டேக். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்ச் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. நம்ம வந்து டேக்ஸ் செக்ஷன்ஸில் டீப்பாக வந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த டேக்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணணும். டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி டேக்ஸ், கண்டெய்னர் டேக்ஸ் இருக்குது. இந்த 2 டேக்ஸ்குள்ளே தான் இந்த எல்லா டைப்ஸ் ஆஃப் டேக்ஸுக்கும் வரும். அதை வந்து நம்ம வந்து டேக்ஸ் செக்ஷனில் பார்க்கலாம். லைக் இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன். எங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து கீயை வந்து அண்டர்லைன் தான். இதுதான் பேசிக்ஸ் வந்து இப்போ இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக் டைப் HTML வந்து நீங்கள் கொடுக்காம விட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும் ப்ரௌசர். முக்கால்வாசி ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க முக்கால்வாசி. ஏன்னா வந்து எல்லாமே வந்து HTML5 தான் யூஸ் பண்ணுறாங்க. HTML4க்கும் HTML5க்கும் வித்தியாசம் என்னென்னா சிம்பிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HTML4ல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ, இமேஜ் அதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது, எம்பெட் பண்ண முடியாது. வெளியே லிங்க் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து ஆக்சஸ் பண்ண தவிர அந்த டேக்ஸ்குள்ளேயே வந்து என்னால் கொடுக்க முடியாது. இதை வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு. லிங்க்கு கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன லிங்க் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஷோ ஆகுது, இமேஜ் வந்து ஷோ ஆகாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணாங்க இப்போ எல்லாம் HTML5 மாறிட்டாங்க. நீங்கள் வந்து இமேஜ் டேக்கோ, வீடியோ டேக்கோ இல்லை ஐஃப்ரேம் டேக்ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா HTML5 அது வந்து கன்சிடர் பண்ணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கொடுக்காம விட்டு அதுக்கப்புறம் மீன்ஸ் எதனா இமேஜ் டேக், வீடியோ டேக் கொடுத்தீங்கன்னா அது வந்து ப்ரௌசர் வந்து அக்செப்ட் பண்ணாது. நீங்கள் வந்து இது கொடுத்தா தான் அது வந்து கொடுத்துட்டு உடனே நெக்ஸ்ட் தான் நீங்கள் வந்து இமேஜ் டேக், ப்ரௌசர் டேக் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து அது யூஸ் பண்ணும்போது அது வந்து ப்ரௌசர் வந்து என்ன பண்ணுன்னா அதை வந்து கம்பைலர் வந்து கன்சிடர் பண்ணோம். ஓகே இவங்க வந்து HTML5 யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு லைன் பை லைனாக ரீட் பண்ணும்போது ஓகே இவங்க HTML5 யூஸ் பண்ணுறாங்க. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக் இருக்குது. ஓகே அப்போ அது கன்ஃபார்ம் ஆகிடும். இமேஜ் டேக் வந்து பார்த்தீங்கன்னா HTML5ல தான் வெர்ஷன்ஸில் தான் வருது, HTML4 வெர்ஷன்ஸில் இல்லை. ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேர் டேக்ஸ். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்பேஸ் வரணும். லைக் இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா இவ்வளோ ஸ்பேஸ் விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். ஓகே இது மாதிரி எனக்கு வேணும். லைக் இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் தான் வருது. பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே நிறைய கொடுத்தேன். லைக் ஒரு 5 ஸ்பேஸ் மேலே கொடுத்துருப்பேன். இந்த அது எனக்கு வரணும்னா நான் என்ன பண்ணேன்னா சிம்பிள் தான். இந்த பேர் டேக் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் வந்து என்ன உங்களோட கம்பைலர் கொடுக்குறீங்களோ அது அப்படியே வந்து HTML வந்து ஷோ ஆகும். லைக் இங்கே பாருங்கள். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குது. ஏன்னா வந்து HTML வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்பேஸை வந்து அதை வந்து ஒமிட் பண்ணிடும். எலிமினேட் பண்ணிட்டு மீதியை வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக கொடுக்கும். நீங்கள் வந்து எனக்கு இது மாதிரி எக்ஸாக்டாக வேணும். லைக் இப்போ வந்து மோஸ்ட்லி ஒரு செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ கேப் விட்டு சம்திங் ஒரு பிளாகர்லேயோ சம்திங் ஒரு டைட்டில் சாரி டைட்டில்லையோ எதனா கொடுக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு என்ன ஒரு இமோஜோ அது என்ன கொடுப்பாங்க. அது மாதிரி ஒன்றும் கேப் விடணும் எனக்கு இந்த இடத்தும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் டேக் தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஏன் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HTML வந்து நீங்கள் வெறும் பேராகிராஃப் டேக் கொடுத்தீங்கன்னா இந்த HTML வந்து அது வந்து ஸ்பேஸை வந்து ஒமிட் பண்ணிடும். இது வந்து கொஞ்சம் கிட்ட வரா மாதிரி காட்டும். அதனால் நீங்கள் வந்து பேர் டேக் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாக்டாக எவ்வளோ ஸ்பேஸ் விட்டீங்களோ அவ்வளோ ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் காட்டும். லைக் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சபை செக்யூரிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.